ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூஷன் அண்ட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்புனா பொட்டு உளுந்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் பொட்டு இல்லாதது கூட எடுத்துருக்கலாம். ஒரு டம்ளர் பொட்டு இல்லாத உளுந்தம் பருப்புனா 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. கம்பு 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 2 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் அரிசி, இதாங்க ப்ரப்போர்ஷன். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொட்டு உளுந்த பருப்பு நான் யூஸ் பண்ணுறேங்க. சரி, உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் நார்மல் உளுத்தம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வாஷ் பண்ணி தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 மணி நேரம் ஊறட்டுங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தோசை மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே அரைச்சி அதே கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கலாம். சேனலோட பிளேலிஸ்ட் செக்ஷனில் போயிட்டு கேட்டகரி வைஸ் நீங்கள் வீடியோ பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்ம உடம்புக்கு நல்லது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் எவ்வளோ தோசை வேணாலும் சாப்பிட்லாம். உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எப்போவும் நம்ம தோசை மாவு எப்படி ஆட்டி வைப்போம் அதே மாதிரியே ஆட்டி வச்சுக்கலாம். ஒரு நைட்டு ஆட்டி வச்சோம்னா காலையில் ரெடி ஆகிடும். காலையில் ஆட்டி வச்சோம்னா நைட்டுக்கு ரெடி ஆயிருங்க. அதே மாதிரி தான் தோசை மாவு எப்படி செய்வோமோ அதே தான் ப்ராசஸ்ஸு. தோசை நல்லா ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் கீ இல்லைன்னா ஆயில் என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கீ யூஸ் பண்ணுறேன். நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த தோசை. மூடி வச்சு தோசை சுடலாங்க. ஏன்னா மூடி வச்சா தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம திருப்பிலாம் கூட போட தேவையில்ல தோசையை. கண்டிப்பாக மூடி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வித்தியாசமாக செம கிறிஸ்பியாக நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இது ஒரு டிப்பு. பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு. தோசை ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.